நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அம்மா, நீ மத்த பெண்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடு. நான் இங்கோட வந்துடுறேன். சரிம்மா. எல்லோரையும் போல எல்லை என்னல்லாகும் ஓடி போடி எல்லோ ஜதை தெரிந்து கொள்ள வேண்டும் சந்திரமாகவே விழ வேண்டும் எல்லோரையும் போலவே இல்லை என்னல்லாகும் ஓடி போடி. மடம் இருக்க வித்த தெரியாதா என்ன? பாட்டு பாட வந்துட்டானா? பாட்டு. டைரக்டர் பர்மிஷன் இல்லாம உன்னை யாருமே இந்த சீனை ஓபன் பண்ண சொன்னது? இவளுக்கு உண்மை தெரியல, உனக்கு ஒத்திகை தெரியல. ஏண்டா கலாட்டா பண்றீங்க? I will explain the sequence. Yes. அதாவது கபோதிபுரத்து காதல்ல இந்த கபோதி இந்த கொடூரவரிய காதலிக்கிறான். காதல் क्या காதல்? प्रेम 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 प्रेम. ओह अच्छा प्रेम प्रेम. That's right. எங்க காதல்? Just a minute. Boss friend with 100. Come here. Correct. Come here. Beautiful. உன் முகத்தை எதனோடு ஒப்பிட போகிறேன். அது என் அம்மாவாச முகத்தழகி. உன்னை கண்டதும் வெளிச்சத்தை கண்ட திருடனை போல் விழிக்கிறது. உனக்கு தெரியவில்லையா? அடையன் குருட்டு கண் ராசா, கொம்பை விட்டு வந்த குரங்கா, உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அரே யாரே, உங்கள் டைலாக் நீங்கள் சுத்த மோசம். உங்கள் தமிழ் யாரும் கையா புரியுறான்? என்னுடைய பர்மிஷன் இல்லாம இங்க ₹1 மூச்சு விடக்கூடாது. சேட்ஜி சேட்ஜி ரூபியா போடுறான், சேட்ஜி மூச்சு விடுறான். இல்ல சேட்ஜி விடுறான். சேட்ஜி விடுவான், மத்தவங்க விடுறான். இல்ல அபி அபி தோழி தோழி வருவா. தோழி அச்சா தோழி அபி வருவா. வருவா தோழி. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது லவ் சாங். எங்க பிரேமா பிரேமா எனக்கு ஒரு கதியரு பிரேமா 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 எனக்கு உனக்கும் தானேக பொருத்தமே மனத்தினாலே மான் விழி உன்னை நினைக்க நினைக்கவே காதல் வளருதே. எனக்கு உனக்கும் தானேக பொருத்தமே நினைக்க நினைக்கவே காதல் வளரு. கரெக்ட் 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 கரெக்ட். எனக்கும் எலியும் தவள என நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நீயும் நானும் நானும் நீயும் எலியும் தவள நீயும் நானும் இணை பிரியாமலே வாழவும் வேண்டும். தலையதன் மேலே நான் உன்னை தாங்கி தலையதன் மேலே நான் உன்னை தாங்கி தாண்டவமாடிடுவேன் அன்பாலே தாண்டவமாடுவேன் உனக்கும் உனக்கு பேரழகும் பேரழகும் பெருங்குணமும் உதிரகினமே வாழ்ந்து இனிமே யோசனை வேண்டாம் சொல்லணுமே. என்னருகினில் கட்டுப்பட்டு நீ இனி கட்டுப்பட்டு நீ இனிவா கட்டுப்பட்டு நீ இனிவா கட்டுப்பட்டு நீ இனி என்ன
பக்கம் போட பக்கம் சரணம் 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 சரணம். कौन है लेपर मैन उल्की वारा? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு பெரிய ஆக்டர், நம்ம காந்தாவுக்கு ரொம்ப வேண்டியவர். अच्छा अच्छा, நம்ம அடுத்த படம் நலாயினி இல்ல, அதுல இவர் தான் ஹீரோ, மௌத்தல்ய மகரிஷி. தேச பொறுத்தங்க எவ்வளவு ஜோர்னு பாரு. अच्छा வேஷம் கைசா வேஷம். ஏண்டா படாதிபதிகளா, உலகத்துல உங்க கண்ணுக்கு எதை பார்த்தாலும் வேஷமா தான் தெரியுமா? வேஷம் எப்படிதான் இருக்குமா? ஏண்டா பாத்திருக்கியா? அட பாவி, படத்துக்கு ஆள் வேணும்னா உங்க கிட்ட வர்றவங்க அல்லது அதே வேலையா இருக்கிறவங்களை விட்டுட்டு இப்படி வீடு பூந்து பொறுக்கிறீங்களே, அட பொம்பளை பொறுக்கீங்களா? கைசா பேசுறான், நல்லா பேசுறான், நல்லா பேசுறான் டைரக்டர். டைரக்டர் மாமா, டைரக்டரே ஆயிட்டியா? தொழில் உருப்பிட்ட மாதிரிதான் டாடே, தொழில் உருப்பிட்ட மாதிரி. ஏன் நாங்க டைரக்ட் பண்ண கூடாதா? கலைக்கு சேவை செய்யறோம். காலை காம வேட்டைக்கு பேர் கலை சேவையா? ஏண்டா டைரக்டா, என்கிட்டயே போய் சொல்றியாடா? உள்ளக்க சொல்லி எங்க வந்த? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சீனு ரொம்ப சீரியஸா போச்சு. இனிமே அடுத்த கட்டம் கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் எங்க வர்ற? கிளைமேக்ஸ் உள்ள சொல்லி எங்க வந்த? காந்தா அடே ஆக்டரானே, ஆக்டரா ஓடா ஓடுற நாய ஆக்டரா, முறுக்கு மசாலோட ஆக்டர். பாவம் இடம் கொடுத்தா திமிரு தலைக்கு மேல ஏறி போச்சா? இவங்களை எல்லாம் யாருன்னு நினைச்சேன்? அடி பாவி, இந்த வறண்ட நெஞ்சுக்கார பயல நம்பியா போற? வேணாம் காந்தா, நீ ஒண்ணும் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டியது. உபதேசம் இல்லை, உண்மையை சொல்லுகிறேன். நீ அனுபவம் இல்லாதவள். என் இஷ்டத்தை குறுக்க நிக்க நீ யாரு? என் வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க, 4 பேர் போவாங்க. மரியாதையா நீ போய் வெளியே போயிடு. வெளியே போ. என்னை பார்த்து உன் வாயாலே வெளியே போனா சொல்றேன். ஆமா, ஒன்னதான். எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது, வந்து விட்டது. உன்னையே கதி என்று கிடந்தேனே, வேற வழி இல்ல, என் காலிலே விழுந்து கிடந்தேன். உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே. ஒரு பயலும் சும்மா கொடுக்க மாட்டான், 4 பேரை கேட்டுப்பாரு. இதுக்கு போய் மகாநாடு நடத்தி கேட்க சொல்றான். வெளியே போவாவிட்டால் என்னடி செய்வாய்? என்ன செய்வேனா? செய்து காட்டான் பாருங்க. என்ன செய்வாய்? போ. ஆலம் என்கிறா. ஹலோ, யாரது? இன்ஸ்பெக்டரா? ஆமா, நான் தான் சினிமா ஸ்டார் காந்தா பேசுறேன். எங்க வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? போலீஸை கூப்பிடுகிறாளே, போலீஸை கூப்பிடுகிறாளே. காந்தா, காந்தா, போலீஸை கூப்பிட்டு என்னை வெளியே துரத்தாதே. வேண்டாம், நான் இங்க இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? சொல். தோட்டத்திலே மாட்டு கொட்டகையிலே ஒரு பக்கத்திலே இருந்து கொள்கிறேன். காந்தா, வெளியே துரத்தாதே. நீ மாட்டு கொட்டையில இருந்தா உன் வியாதி மாட்டுக்கு மேல பரவிடும். மாட்டை விட கேவலப்படுத்துகிறாளே அம்மா. போலீஸ், போலீஸ் வந்து விட்டதா? என்னை பிடிக்க. காந்தா, காந்தா, போலீஸ், போலீஸ் வருகிறது. காந்தா, காந்தா, ஐயோ, போலீஸ் வருகிறது. காந்தா, ஐயோ, ஐயோ, காந்தா. செட்டி 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 கைசா கலட்டா कर दिया उन्हें. बाप रे बाप, ஒண்ணும் பயப்படாதீங்க. காக்கணும். அதாவது எங்களை எல்லாம் புக் பண்ணிட்டு அவளை விட்டுட்டீங்களா? அந்த ஆத்திரத்துல கொஞ்சம் அதிகப்படியா பண்ணிட்டான், அவ்வளவுதான். பரவாயில்லை, பரவாயில்லை. வாங்க அந்த பக்கம். என்னடா கிளாசா, யாரா நீங்கெல்லாம்? எங்கடா வந்தீங்க? அட கொலகார பசங்களா? டேய், உனக்கு என்னடா வந்தது? இப்படித்தான் அவன் ஆட்சி பண்ண. ஐயா மூஞ்சி, உட்காரு. அவ இருந்த ஃபீல்டையும் போஸையும் மறந்துட்டியே. இங்க பாரு,
டாய் எங்கிட்ட வர அளக்குறீங்க? அட பொம்பளை போறீங்களா? நிறுத்திக்க. டைரக்டர் சார், உங்க நடிப்பும் சரியில்லை, டெக்கரேஷனும் சரியில்லை. உனக்கு தெரியுமாடா டைரக்ஷன் நடிப்போம். உன்னெல்லாம் கூட வந்து நடிகை நாட்டம் பாடுறா என்ன சொல்லுவடா? என்னடா திமுறா எலும்பு ஒடிச்சுடுவேன். நீ மட்டும் சாந்தா வீட்டுல சமயக்காரன்